கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, சகையுன்ற ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறாங்க. அந்த மனுஷன் பாவியாக இருக்கையில், பாவம் செஞ்சுட்டு இருந்த நிலையில் ஏசப்பாவை பற்றி அந்த ஊரில் கேள்விப்படுறான். ஏசப்பா எப்படிப்பட்டவர்னு, ஏசப்பா யார் எப்படி இருப்பார்னு சொல்லி அவரை பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்க ஆசைப்பட்டான். ஆமென். ஏசப்பா யார், என்ன பண்ணுறாரு, என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு அன்போட, ஒரு ஆச்சரியத்தோடு அவரை பார்க்க வகை தேடினான். அவனுக்கு என்ன தெரியுமா கிடச்சிச்சு? அவன் ஏசுவை பார்த்தான். இயேசுவை பார்த்து இயேசு அவனுக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? சமாதானம் கொடுத்தாரு. ரட்சிப்புன்ற ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்தாரு. ரட்சிப்புன்றது பாவத்திலேருந்து விடுதலை தந்து நம்மளை நித்தியமான வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வழி. நம்மளை நீதிமான மாற்றுறது தான் ரட்சிப்பு. அதை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. சகைவு மாதிரி பாவத்தில் இருக்கீங்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? பாவன்ற குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்களா? நோயில் இருக்கீங்களா? ஏசுப்பாவை தேடுங்க. ஏசுப்பாவை தேடும்போது நிச்சயமாக சமாதானம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், சாபத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, கண்ணீரோடு இதை கேட்குறீங்களே, ஏசுப்பா சொல்கிறாரு, கவலைப்படாத, உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். எப்படி சகையோட வாழ்க்கை மாறுச்சோ, எப்படி சகையு வீட்டுக்கே ரட்சிப்பு வந்துச்சோ, வீட்டுக்கே ஆசை வந்துச்சோ, அதே மாதிரி உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் உயர்த்துவேன். கவலைப்படாதன்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்காக எல்லாமே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது அவரை தேடுங்க. உங்கள் இருதயத்தில் சொந்த ரட்சகரை அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா பாவத்தையும் விட்டுடுங்க. ஏசப்பா நிச்சயமாக இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.